ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு பொண்ணுங்கனாலே பிடிக்காது. அதனால் மந்திரியை கூப்பிட்டு சட்டம் போட்டார். டெய்லி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். மறுநாள் காலையில் அந்த பொண்ணை ஜெயிலுக்கு அனுப்பிடுவார். இந்த மாதிரி சட்டம் கொண்டு வந்தார். இதை மந்திரிமார் என்ன பண்ணாருன்னா, டெய்லி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பார். மறுநாள் காலையில் அந்த பொண்ணை எடுத்துன்னு போயிட்டு ஜெயிலில் வச்சுடுவாங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் நடந்துகிட்டு இருக்கப்போ ஒரு நாள் மறுநாளுடைய ரவுண்டு மந்திரி பொண்ணுது இருந்துச்சு. அப்போ மந்திரி ரொம்ப சோகமாக வீட்டில் உட்காந்துருந்தார். அப்போ அந்த பொண்ணு கேட்டுச்சு, ஏன்ப்பா இவ்வளோ சோகமாக இருக்கீங்க? ஏன்னா, இல்லைம்மா, நாளைக்கு உன்னை ராஜா கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு. அப்போது கல்யாணம் பண்ணிட்டு மறுநாள் அப்புறமா உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிடுவார். என் பொண்ணாக இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மந்திரி சொன்னார். அப்போது அந்த மந்திரியுடைய பொண்ணு, நீங்கள் கவலையே படாதீங்க, என்னை கல்யாணம் பண்ணி வைங்க, எனக்கு ஒன்றும் தைரியமாக நான் போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. மந்திரி ரொம்ப வருத்தத்தோடையே என்ன பண்ணார், அவருடைய பொண்ணை ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். அப்போது ஒரு அன்றைக்கி நைட்டு வந்த உடனே இந்த பெண் ராஜா கிட்டே பேசிகிட்டு இருந்தார். அப்போது அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கதை சொல்கிறாங்க. ராஜாவுக்கு ஒரு கதை சொல்கிறாங்க. அந்த கதை சொல்லி முடித்து கரெக்டாக காலையில் ஒரு 5 மணி ஆகிடுது. 5 மணி ஆகும்பொழுது அந்த கிளைமேக்ஸ் சீனை சொல்ல மாட்டேன்றாங்க. கிளைமேக்ஸ் சீன் ராஜா கேட்கும் போது, இதை நான் நாளைக்கு நைட்டு சொல்கிறேன் அப்படின்னு அவங்க சொன்ன உடனே இந்த ராஜா சரி, இந்த கதையோடைய சுவாரஸ்யமாக போகாமல் இந்த கதையோடைய முடிவு தெரிஞ்சுக்கலாம் சொல்லிவிட்டு நாளைக்கு நைட்டு சரி தெரிஞ்சுக்கலாம் சொல்லிட்டு அவர் அமைதியாக இருந்தது. அப்போது மறுநாள் நைட்டு வரும்போது அந்த முடிவை சொல்லி முடிச்சுட்டு திரும்பி ஒரு கதையை ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி விடிய காத்தால அந்த கதையை முடிக்காமல் அந்த கிளைமேக்ஸ் சீனை மறுநாள் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இதே மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி சொல்லிட்டு வரப்போ ஒரு 1 வருடம் 2 வருடம் ஓடிடுச்சு. 2 வருடத்துக்கு மேலே ஒரு நாள் நைட்டு அவங்க உட்காந்து அந்த பெண் அழுதுட்டு இருக்காங்க. அப்போ ராஜா ஏன்பா அழுகுறன்னு கேட்கும்பொழுது அந்த பெண் சொல்கிறாங்க, இல்லை, இன்றைக்கி என்கிட்ட சொல்கிறதுக்கு கதையே இல்லை, நாளைக்கு நீங்கள் என்ன ஜெயிலுக்கு அனுப்பிடுவீங்க சொல்லிட்டு அவங்க சொன்ன உடனே இந்த ராஜா மனம் திருந்தி என்ன சொல்கிறாருன்னா, இல்லை, இவ்வளோ நாள் நான் பெண்களை ரொம்ப கேவலமாக நினச்சிட்டு இருந்தேன், அது மிகப்பெரிய தப்பு, உங்ககிட்டேருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன், அதனால் என்னை மன்னிச்சிடு, இப்போ இருக்கிற எல்லா ஜெயிலில் இருக்க அத்தனை பேரையும் நான் விடுதலை பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு இந்த ராஜா மனம் திருத்தி வருத்தம் அளிக்கிறார். தேங்க்யூ.